எண்கள் வெளியானது. சிறப்பான சம்பவம் செய்த அமித்ஷா. இனிதான் மாற்றம் இருக்கு. தேசிய பாதுகாப்பு என்றாலே எல்லை, படை, சட்டம் என்பதே வழக்கமான புரிதல். ஆனால் டிஜிட்டல் காலத்தில் அச்சுறுத்தல் மாறிவிட்டது. மொபைல், வங்கி ஆப், ஓடிபி இவையே இப்போது போர்க்களம். இந்த புதிய போரில் மத்திய அரசு எடுத்திருக்கும் அதிரடி நடவடிக்கைகள் குறித்து வெளியான சமீபத்திய தரவுகள் கவனத்தை ஈர்த்துள்ளன. 2024-25 காலகட்டத்தில் இந்திய சைபர் குற்ற ஒத்துழைப்பு மையமான I4C வங்கிகள் மற்றும் சட்ட அமலாக்க அமைப்புகளுடன் இணைந்து ஒருங்கிணைந்த கண்காணிப்பை பலப்படுத்தியது. அதன் விளைவாக 2025 ஆண்டு பதிவான சைபர் மோசடி தொகை 22,504 கோடியாக குறைந்துள்ளது. 2024 இது 22,849 கோடியாக இருந்தது. உலக அளவில் சைபர் குற்ற இழப்புகள் 33% உயர்ந்த நிலையில் இந்தியாவில் 1.55% சரிவு பதிவாகியிருப்பது முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. மக்களை பதற வைத்த டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடிகளில் கணிசமான சரிவு ஏற்பட்டுள்ளது. 2025 இத்தகைய வழக்குகள் 86% குறைந்து 17,264 சரிந்துள்ளன. நிதி இழப்பு 66.4% குறைந்து 644 கோடியாக தாழ்ந்துள்ளது. 2023-24 இடையே 465 உயர்ந்த இழப்பை முறியடித்த மாற்றமாக இது பார்க்கப்படுகிறது. அமித்ஷா அறிவுறுத்தலின் பேரில் அறிமுகமான E0 FIR முறை NCRP புகார்களை FIR ஆக மாற்றும் விகிதத்தை 0.64%இலிருந்து 9% உயர்த்தியுள்ளது. டெல்லி, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சண்டிகர், கோவா, உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் இது அமல்படுத்தப்பட்டுள்ளது. சகயோக தளம் மூலம் சட்ட அமலாக்க அமைப்புகள் IT தளங்களுடன் நேரடி இணைப்பை பெற்று சட்டவிரோத இணைய உள்ளடக்கங்களை அகற்றும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளன. 2025 117 த்ரெட் அனாலிசிஸ் அறிக்கைகள் வெளியிடப்பட்டு 5,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு சூதாட்ட தளங்கள் முடக்கப்பட்டன. மாநிலங்களுடன் இணைந்து சமன்வய மற்றும் பிரதிபிம்ப் GIS தளங்கள் மூலம் சந்தேக வங்கி கணக்குகள், ATM இடங்கள், சிம் விற்பனை புள்ளிகள் வரை வரைபடத்தில் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. இதன் விளைவாக மியூல் கணக்குகளின் செயலில் இருக்கும் காலம் கடுமையாக குறைந்துள்ளது. 2026 ஜனவரியில் வெறும் 3% கணக்குகள் மட்டுமே ஒரு வாரத்திற்கு மேலாக செயல்பட்டன. ஆதார் இயங்கும் பண பரிவர்த்தனை முறை துஷ்பிரயோகத்தையும் கட்டுப்படுத்த 36,220 சாதன IDக்கள் முடக்கப்பட்டு பல மாநிலங்களில் கைது மற்றும் FIR நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வங்கிகளுடன் API இணைப்பு மூலம் 80% பரிவர்த்தனைகளும் 95% சர்ச்சை தொகைகளும் விரைவாக கையாளப்படுகின்றன. 60க்கும் மேற்பட்ட வங்கிகள் இணைந்துள்ள பினான்சியல் கில் செயின் முறையில் இதுவரை சுமார் 9,500 கோடி பாதுகாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த ஒருவரின் 2.16 கோடி இழப்பு 1930 ஹெல்ப்லைன் மூலம் உடனடி நடவடிக்கையால் முழுமையாக மீட்கப்பட்ட சம்பவம் இந்த அமைப்பின் செயல்திறனை எடுத்து காட்டுகிறது. மெட்ரோ ரயில்கள், 40 கோடி பல்க் SMS, டிஜிட்டல் மற்றும் TV விளம்பரங்கள், IRCTC, பேடிஎம், சமூக வலைதளங்கள் வழியாக விழிப்புணர்வு இயக்கங்கள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தேசிய பாதுகாப்பின் மையமாக சைபர் பாதுகாப்பை மாற்றியமைத்து மத்திய மாநில ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தும் முயற்சியில் I4C முக்கிய பங்காற்றி வருவதாக அதிகாரப்பூர்வ தரவுகள் காட்டுகின்றன.